ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மே 1 உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு, ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் சொல்லிவிட்டு, உழைப்பின் கஷ்டம் எப்படி இருக்குன்றது உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கும் தெரியும், நானும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, ரெண்டாவது விஷயத்துக்கு என்னென்னு பார்க்க போகிறோம்னா, அஜித்குமாருக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நயனார் நாகேந்திரன். அஜித்குமார் நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை மனமாற பிரார்த்திப்பதாக நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ரெண்டாவது நியூஸ், வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 13 பவுன் தங்க நகைகள் கொள்ளை. திருவண்ணாமலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 13 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த மூணாவது நியூஸ், குடிபோதையில் அவைக்கு வந்த முதல் மந்திரி பகவந்த் மான். எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டு, வெளிநடப்பு. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அடுத்த நியூஸுக்கு போகலாம். வாக்கு எண்ணிக்கை ஊழியர்கள் நியமனத்தை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் மனு. கொல்கத்தா ஹைகோர்ட் தள்ளுபடி. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி இருப்பதால் முறைகேடுகளுக்கு வாய்ப்பில்லை என நீதிபதி குறிப்பிட்டார். அடுத்த 5ஆம் நியூஸ், கொடைக்கானலில் 2 நாட்கள் கட்டணமின்றி செல்லலாம். வெளியான முக்கிய தகவல். கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியல் காணிக்கை ரூபாய் 3.95 கோடி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 3.95 கோடி கிடைத்துள்ளது. அடுத்த நியூஸ், சிலிண்டர் விலை உயர்வு. மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள். மு.க. ஸ்டாலின். இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கரூர், கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 மாதங்களில் வணிக கேஸ் விலை 81% உயர்த்தப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வணிக கேஸ் சிலிண்டர் விலையை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் ரூபாய் 993 மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கோயில் திருவிழா என்பது சோகம். யானை தாக்கி ஒருவர் பலி, 2 பேர் படுகாயம். கேரளாவில் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்ட வளர்ப்பு யானை திடீரென மதம் பிடித்ததில் ஒருவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே சோழர் கால சிற்பங்கள் கண்டெடுப்பு. சிற்பங்கள் கிபி 10 முதல் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால சிற்பங்களாக இருக்கும். சென்னை போலீஸ் ரோந்து வாகனத்தை கடத்தி சென்று விபத்து ஏற்படுத்திய போதை ஆசாமி கைது. கடத்தப்பட்ட போலீஸ் ரோந்து வாகனம் ஒரு வாடகை கார் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. ஓகே கைஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி 2 hours கண்டிப்பாக நியூஸ் வரும் நம்ம சேனலில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.